விஜய் 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 எங்கு விஜய் எதில் விஜய் டிவிக்கு விஜய் விஜய் டிவிக்கு இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிற டாப்பிக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. திருச்சி பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும், அப்புறம் ஃபஸ்ட்டு அவரோட கட்சி மாநாடு விக்கிரவாண்டி, ரெண்டாவது உள்ள மதுரை மாநாடு, இப்போ 2 மாநாடுமே பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை சேர்த்ததுனால திருச்சிக்கு வரும்போது அவருக்கு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருந்தது. ஏன்னா எந்த அளவுக்கு வரும், கூட்டம் வரும், ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணும் விதமாக தான் திருச்சியில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடக்காத கூட்டம். பத்திரிகையாளரே சொல்லியிருக்காங்க 25,000 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு. ஏன்னா ஒரு பரப்புரைக்கு வந்து 25,000 பேருக்கு மேலே வர்றது இதுவாக தான் முதல் முறையாக இருக்கும். ஏன்னா மாநாட்டுக்கு வருவாங்க 50,000 1 லட்சம் வருவாங்க. ஆனால் ஒரு பரப்புரைக்கு வரும்போது 25,000 பேர், குறைஞ்சது ஒரு 15,000 பேருன்னு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு வர்றாங்கன்னா இது விஜய்க்கு கொடுத்த முதல் வெற்றியாக தான் சொல்லணும். ஏன்னா ரசிகர்கள் எல்லாம் வந்தவங்க எல்லாருமே ரசிகராக தான் இருப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அது போக போக எந்த அளவுக்கு அது பரிணாம வளர்ச்சி அடையுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுதான் இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப சமீபத்தில் கூட இப்ப திருச்சி விஜய் மாநாட்டை தொடர்ந்து திமுகவோட 30 விழா நடத்திருக்கு கரூர்ல பார்த்தீங்கன்னா பெரிய தலை அவர் பாலாஜி, செந்தில் பாலாஜி. அவர் தான் ஒரு அதிமுகவில் பெரிய பெரிய கையா இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து ஒரு மாநாட்டை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் குமிஞ்சிருக்காங்க. மழை வந்து அவங்க திமுகவோட போதாத நேரம் என்னமோ தெரியாது, மழை வந்து அந்த மாநாட்டை சீர்குலைச்சின்னு தான் சொல்லணும். அப்படி இருந்தும் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆபாசம்னு சொல்றத விட அவர் ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவகோட ரொம்ப ஒரு டார்கெட் பண்ணி தான் போயிருக்காரு போல இருக்கு. ஏன்னா இப்போ மழை வந்து இல்லைன்னா இப்போ அந்த மாநாடு பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். மழை வந்து குறுக்கிட்டதுனால கொஞ்சம் ஒரு இடபாடாக இருந்திருக்கு. ஏன்னா அதுலேயும் கூட அப்படியும் கூட ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடாக தான் சொல்லணும். ஏன்னா மழை வந்து இயற்கை வந்து எல்லாத்துக்குமே வர்றது தான். ஆனால் வெற்றிகரமாக ஒரு மாநாட்டை வந்து செந்தில் பாலாஜிக்கு தான் ஒரு திமுக வந்து கடைப்பட்டிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு மாநாடு வந்து ரொம்ப ஆள்கள் நிறையா வந்திருக்காங்க. பல்வேறு பகுதியிலேருந்து நிறையா வந்திருக்கு. தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்காங்க. அது காசு கொடுத்து வந்தாங்களோ எதை கொடுத்துருந்தாலும் அவர் கூட்டம் சேர்க்கறதுக்கும் ஒரு பெரிய தன்மை வேணும், அதுக்கு ஒரு பவர் வேணும். அதை வந்து திமுக வந்து செஞ்சுருக்காங்க. எப்போயுமே திமுக அதிமுக தேர்தலில் வந்து 2 பேருமே அடிச்சிக்க முடியாது. இப்போ 3வது முறையாக விஜய் அவரும் ஒரு 3வது கேங் மாதிரி அவரும் ஒரு வெறித்தனமான இளைஞர்கள் பட்டாளத்தை கையில் வச்சிருக்காரு. அவர் அடுத்து என்ன செய்ய போறாருன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சுற்றுப்பயணங்கள் இப்போ டிசம்பர் மாதம் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றுப்பயணம் இருக்கான்னு சொல்றாங்க. கண்டிப்பா அடுத்த தென் மாவட்டத்துக்கு எப்போ வர தேதி இன்னும் முடிவாயிருச்சா இன்னும் தெரியல. ஆனால் தென் மாவட்டம் இப்போ வட மாவட்டத்தோட தென் மாவட்டங்கள் வந்து வித்தியாசமா இருக்கும். அது நம்ம கல நிலவரம் வந்து வித்தியாசமா இருக்கும், நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வட மாவட்டத்தில் இருக்கிறோட விஜயோட பவர் மாதிரி தென் மாவட்டத்தில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அவங்களோட ஃபுல்லாக தென் மாவட்டம் ஃபுல்லாக என்ன மாதிரி நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களோட மனநிலை வந்து வேற மாதிரி இருக்கும். சினிமா நடிகருக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா படங்கள் நிறையா ஓடுது, வெள்ளி விழா ஓடுது, வைர விழா ஓடுது. ஆனால் அரசியல்னு வரும்போது அவங்களோட சமூகம் சார்ந்த ஒரு தலைவருக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா வட மாவட்டத்தில் எப்படி 2 சாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது மாதிரி தென் மாவட்டங்கள் அதை விட அதிகமாக இருப்பாங்க. இப்போ விஜய் வந்து அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. இப்போ அடுத்த கட்ட பயணமாக இப்போ கோயம்புத்தூர் போகிறாரு. அங்கே கண்டிப்பாக திருச்சி மாதிரி கோயம்புத்தூர்லேயும் கண்டிப்பாக பலாயிரக்கணக்கான பேர் கண்டிப்பாக வருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அங்கேயும். ஆனால் இப்போ போலீஸ் வந்து அதுக்கு ரொம்ப கெடுபிடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி திருச்சியில் நடந்த தப்பு மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா புது சொத்துகளுக்கு வந்து சேதம் ஏற்படக்கூடாதுன்னு. ஏன்னா இப்போ தாவக சார்பிலேருந்து கோர்ட்ல வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து அங்கே சேதமான பொருட்கள்லாம் ஆதாரமாக காட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட்டே பார்த்தீங்கன்னா தாவகைக்கு நிறைய கேள்வி எழுப்பிக்கு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பொது கூட்டங்கள் பரப்புரை நடத்தும் போது அது முழுக்க அந்த கட்சி தான் பொறுப்பு. ஏன்னா செவத்துல ஏறினா மரத்துல ஏறினா அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தா யாருப்போ அப்படின்னு சொல்லி நீதிபதியே கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் பிரச்சனையாயிருக்கு. கண்டிப்பா இப்ப அடுத்த ஷெட்யூல்ல வந்து கண்டிப்பா சின்ன சின்ன தவறுகள் வந்து தாவைக்கால வந்து சரி பண்ணுவாங்க.
ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி, அவங்களுக்கு பக்குவம் இல்லாது. அவங்க நாள் போக போக ஒரு குழந்தை வந்து பெரிய ஆள் ஆகுற மாரி கண்டிப்பா ஒவ்வொரு கட்டமா தாண்டி கடைசியில ஒரு பெரிய திமுக, அதிமுக மாரி கண்டிப்பா ஒரு பரிணாம வளர்ச்சி அடையும். அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுவரைக்கும் விஜய் வந்து கண்டிப்பா ஒரு 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 ஸ்ட்ராங்கான மனநிலையோட கட்சிய வந்து கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போணும். அது வந்து அவர் கையில இருக்கு. இப்ப ரசிகர்கள் வந்து சின்ன வயசா இருந்தாலும் கூட நாள் போக போக அவங்களோட வயசு முதிர்ச்சி ஆகும்போது கண்டிப்பா அவங்களுக்கே உரிய அரசியல் ஒரு பக்குவம் வந்து கண்டிப்பா தாவேக்கா கிடைக்கும். அதுல எந்த மாற்றும் கிடையாது. ஏன்னா இப்ப ஒன்றியம், நகரம் சொல்லி எல்லா இடத்துலயுமே விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அது வந்து அவருக்கு முழுக்க முழுக்க கை கொடுக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு 3வது ஒரு சக்தியா அவர் கண்டிப்பா 2026 தேர்தல்ல பிரதிபலிப்பாரு. அவர் எதிர்க்கட்சியா வர்றாரோ, ஆளுங்கட்சியா வர்றாரோ அது 2வது இல்ல. 2வது பிரச்சனை. ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய தாக்கத்த கண்டிப்பா 2026ல கண்டிப்பா ஏற்படுத்துவாரு. இந்த இப்ப விஜயோட மாநாடு, இந்த பரப்புரை, இந்த கூட்டங்கள் நடந்த இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.